வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பியூஸ் மானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, இந்த விவகாரத்தில் அந்த பியூஸ் மானோஸ் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு? சுராஜை, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளியுடைய பேர் சுராஜ், சுராஜை தமிழ்நாடு தான் காப்பாற்றிருக்கு. அவர் வெட்டுப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களே, அவர் இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷன்லேருந்து தாண்டிட்டார், ஸ்டேபிளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சுல, இதை மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு தான் சுராஜை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியூஸ் மானோஸ் பதிவு போட்டிருக்காரு. உடனே பாஜக, அதிமுகலாம் எப்படி வெக்கமே இல்லாமல் பியூஸ் மானோஸ் இப்படி பதிவு போடுறாரு? சுராஜ் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் யார்? எங்கே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? அதை பற்றி பேசலை. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய கிரிட்டிக்கல் பொசிஷன்லேருந்து அவர் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் காப்பாற்றுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பியூஸ் மானோஸ் பதிவு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு எதிராக நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக்கு, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போது ட்விட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை எக்ஸ் வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு நேமை சேஞ்ச் பண்ணார். அந்த எக்ஸ் வலைதளத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கைனா, நிறையா ட்விட்டர் போஸ்டுடைய யூஆர்எல் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணி 22 ட்விட்டர் பதிவுடைய யூஆர்எல் இதை வழங்கி, இதெல்லாம் தமிழகத்துடைய லா அண்ட் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, தமிழகத்துடைய அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த 22 ட்விட்டர் போஸ்ட்டு, இதை உடனடியாக பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ் வலைதளத்துக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. 29ஆம் தேதி இதெல்லாம் பேன் பண்ண சொல்லி 22 ட்விட்டர் போஸ்டுடைய பதிவுகளை பேன் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த 22ல் ஒன்று யாரோடது அப்படின்னா அண்ணாமலையோடது. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அண்ணாமலை அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அண்ணாமலை அந்த வீடியோவை ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த கொடூரமான இன்சிடென்ட் தெரிய வந்துச்சு. ஒவ்வொருத்தங்களும் இதற்கு எதிராக வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சுராஜுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு எல்லாருமே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை வீடியோ ஷேர் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்னு இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ் வலைதளத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் திமுக அரசாங்கம் நினைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணி பதிவு போட்டிருக்காரு. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது டாபிக்கு, தாக்குதலுக்கு உள்ளான சுராஜ் இருக்கார்ல, சுராஜ் தொடர்பாக தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் இறந்து போனதாக வதந்தி பரவுது, அது கம்ப்ளீட்டாக வதந்தி, அவர் நல்லா இருக்கார், அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவருடைய ஊருக்கே அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சொன்னதாக நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான ஒருத்தர் எப்படி ஒரு நாள்லையே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்? அவர் சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்கள் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம், ஹெபியஸ் கார்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிட் பெட்டிஷன், அது நாங்கள் போட போகிறோம், சுராஜை உடனடியாக கொண்டு நிப்பாட்டணும். ஏன்னா அவர் தாக்குதலுக்கு உள்ளானதுலேருந்து எந்த பொலிட்டீஷியன்ஸும் அவரை நேரடியாக போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லலை, அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நியூஸும் வெளிவரலை, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே வெளிவரலை. ஒரே ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துச்சு, அதில் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கார், எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், எப்போ சொந்த ஊருக்கே போனதாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுல சஸ்பீசியஸ் நீடிக்குது. அதனால் ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட ஹிந்து மக்கள் கட்சி முடிவு எடுத்திருக்காங்களாம். இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹிந்து மக்கள் கட்சியுடைய டிசிஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.